நாமத்தில் இலங்கை பேசுகிறது நமக்கு ரொம்ப அறிமுகமான போதகர் ராமன் சார் அவர்களும் பாஸ்டர் ஃபினிகஸ் ஜோயல் வந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். பாருங்க, கரெக்டா வருஷம் ஃபர்ஸ்ட் மாசம் எந்த நாள் மாஸ்டர் நம்ம கொண்டு வந்தாரு. ஆமென். நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமோ அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தவும் அது அப்படியே நம்ம சிரசுக்கு அப்படியே தங்குபடியாய் எப்படி ஆகிலும் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேக அமைச்சர்கள் ஆமென் எனக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு காலைல ஒரு மீட்டிங் முடிச்சு அவர் குளத்தூர்ல ஒரு பாட்டு ரெக்கார்டிங் போயிட்டு 11 மணிக்கு தான் வந்தார். 11 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் படுக்கிறதுலாம் மணி 2 ஆயிடுச்சு. நான் காலையில் 4 மணிக்கு வந்து பார்க்குறேன், எப்படி மாசம் 2 மணி வந்து வருது. அது ஒரு பெரிய ஒரு உற்சாகம், ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ரைட் ஹேண்ட் ஃபினிகஸ் ஜோயல் இருந்தார். ஆமென். அவர்கள் நீங்க யூடியூப்ல டிவில பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்க சொல்லுங்க. ஆமென். இப்போ லேட்டஸ்டா புது பாடல் ரிலீஸ் பண்ணிருக்கார். அந்த பாடலையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து பாடுவார். அதிகமான நேரத்தை நாம் தேவதாசர் கொடுப்போம். அது ரொம்ப நல்லது. ஆமென். இந்த நேரத்தில் நாம் அவர் கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நீங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்குறேன். உங்களோடு இருப்பது எனக்கு ஒரு, நான் காலையில் தம்பி ஃபினிகஸோடு பேசும் பொழுது பேசிகிட்டு இருந்தேன். அநேக சபைகளுக்கு போகிறோம், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற சபைக்கெல்லாம் போகிறோம். ஆனால் இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால், எங்கள் குடும்பத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ நானும் ஃபினிகஸும் போகிற சில இடத்துல எங்களை கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் தங்க வச்சு நல்லா பார்த்துருவாங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க வச்சுருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. காலையில் ஆண்டி எங்களுக்கு கொஞ்சம் நான் இருமினோன்னே டக்குன்னு கஷாயம் வச்சு குடிச்சிட்டாங்க. ஹோட்டலில் அதெல்லாம் வச்சு தர மாட்டான். அவன் என்ன இருக்கோ அதை தருவான், எனக்காக எதையும் செய்ய மாட்டான். ஆனால் இங்கே வரும் பொழுது நாங்கள் அந்த குடும்பத்தை போல உணர்கிறோம். உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது, இங்கே வரும் பொழுது தேவன் அறிகிறார், நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு வருகிறோம். ஆமாம், போன முறை நான் வரும் பொழுது பாஸ்டருக்கு சொன்னேன், பாஸ்டர் நான் ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போக வரேன்னு. அவர் அதை மீட்டிங் ஆக்கிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாத்திரம் நீங்கள் பார்த்தா போதாது, எங்கள் ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிறார். ஏன் நீங்கள் விசேஷித்தவர்கள்? நீங்கள் கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிறார். ஆமென். இந்த காலையில் பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எனக்கு நான் தம்பியோட இப்போ வரும்பொழுது சொன்ன காரியம், இங்கே வரும்பொழுது ஒன்றை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் வருகிற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை பார்க்குறோம், ஒவ்வொரு வளர்ச்சியை பார்க்குறோம், ஒவ்வொரு மேன்மையை பார்க்குறோம். கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், மகத்துவமானவராக இருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் பேசிட்டு போனது நடக்கிறத பார்க்குறோம். பாருங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஏட்டு சுரக்கா இல்லை, அது சொன்னால் வேலை செய்கிற சுரக்கா. ஆமென். அது உங்கள் வாழ்க்கையில் போட்டதும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை செய்யுது. ஆமென். அந்த வார்த்தை இன்னைக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா 2024 நீங்கள் கடந்ததுக்கு ஒரே காரணம், அவருடைய வார்த்தை உங்களை கொண்டு வந்துச்சு. ஆமென். எல்லாம் கரங்களை வைத்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பித்து கொண்டு வந்தி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. என்னோடு எப்பொழுதுமே வருகிற ஃபினிகஸ் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு தொடர்ந்து அவரும் பிரயாணம் பண்ணுகிறார். ஆனால் 2018 நான் உங்ககிட்ட வந்துட்டுருக்கிறேன். ஃபினிகஸ் 3 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து வருகிறார். நான் எங்கே போனாலும் என்னோட கூட இருக்கிறார். அவர் மீது கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு அவர் ஊழியம் செய்யும் பொழுது அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஸோ தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன்.
அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களோடு வந்து அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் ஊழியம் செய்கிறார். ஆமென். நீங்களும் ஒவ்வொருவருடைய தலைமையிலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய தலைமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு சொல்றேன், என்றென்றைக்கும் உங்கள் தலைமையிலும் உங்கள் சந்ததி மேலும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபீனிக்கஸ் ஒரு சில வினாடிகள் அவர் நிறைய புது பாட்டு, அவர் வேறு லெவலில் பாட்டு எழுதுவார். அவர் பாடல்களும் இன்னைக்கு தமிழ்நாடும் பல உலகத்திலே தமிழ் பேசுகிற பல சபைகள் அவருடைய பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆமென். அவர் உங்கள் நாட்டோட பெரிய சொத்து. ஆமென். எங்கள் ஊர்லேயும் அவர் பாட்டு தான் பாடுறாங்க, என் பாட்டை பாடுறதை விட. ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ காலையில் அவர் கொஞ்ச நேரம் அப்படி பாடி உங்களை தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் கொண்டு போக போகிறார். ஆமாம். இனிமேல் தான் பிரசன்னத்தை கொண்டு வரல, ஏற்கனவே நீங்கள் பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த பிரசன்னத்திலே கொஞ்சம் நேரம் கொண்டு போக போகிறார் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே ஃபீனிக்கஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் எல்லா பழைய காரியங்களும் ஒழிச்சிட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் சி மைனர்ண்ணே, சி மைனர். ரைட். ரைட். நானும் பாஸ் சாலமன் ராபர்ட்டும் சொன்னார் இல்லையா, 3 வருஷமாக இணைஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அப்போது ஒரு நாள் சாயங்கால வேளையில் ஏசிஏ கொளத்தூர் சபைக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ போய்கொண்டிருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் உற்சாகமாக வந்து ஆண்டவரை ஆராதித்தாங்க. அப்போ ஆராதனை வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை மேலும் மேலும் பண்ண ஒரு பெரிய மகிமை அந்த சபைக்குள்ள அப்படியே கடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஜனங்க தன்னைத்தானே மறந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் மேலேருந்து பார்க்குறேன், அண்ணன் பாடுறாரு, இங்கே பாடிக்கிட்டு இருக்காரு, நான் பக்கத்தில் நின்று பாடுறப்ப எல்லாரையும் பார்க்குறேன். ரொம்ப உருக்கமாக அவங்க எல்லா பாரங்களும் ஜனங்க அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் கண்ணீரோடு இறக்கி வைக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்சது, திரும்பவும் அண்ணன் பேசினார். திருப்பி முடியும் போது ஒரு சின்ன ஆராதனை நடத்தினாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்த யாரெல்லாம் கண்ணீரோடு நின்னாங்களோ, கண்ணீரோடு ஆராதிச்சாங்களோ, கடைசியாக வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பவும் ஆராதிக்கும் பொழுது எல்லாரும் ஒரு ஆனந்த களிப்போட, ஒரு பிரசன்னத்தோட, ஒரு ஆனந்தத்தோட, ஒரு நித்திய பேரின்பத்தோடு ஆராதித்து முடித்தாங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். அவர் சமூகத்தில் ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தம், அந்த பேரின்பம் உங்களுக்கு நித்தியமாக கர்த்தர் உங்கள் சதா காலமும் உங்களோடு இருக்க பண்ணுவார். என்ன அர்த்தம்? வந்த வண்ணமாக அவர் சமூகத்தில் நீங்கள் போக மாட்டீங்க. அவர் சமூகத்துக்குள்ளே வந்துட்டா அவர் உங்களை ஆனந்தத்தோடும் பேரின்பத்தோடும் நித்திய களிப்போடும் உங்களை மாற்றி வெளியே அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, உன் சமூகத்தில் ஆனந்தமே என்றும் நித்திய பேரின்பமே அப்படின்ற வார்த்தையை முதல்ல கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அண்ணன் இறங்கி ப்ரேயர் பண்ண போயிட்டார் ஜனங்களுக்கு. நான் பின்னாடி இருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மறந்துடும். அப்போ தொடங்கின அந்த பாடல் இன்றைக்கு ஆண்டவர் அதை வெளியிட செய்தார். அதை இன்னைக்கு பாடுறாங்க. நீங்கள் நம்மளும் அதை தான் பாடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சமூகத்தில் ஆனந்தாங்க என்று நித்திய பேரின்பம். அவ்வளோதான். சொல்லுங்கள், பழையவைகள் ஒழிந்திடுமே, குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரம்பிடுமே, வறண்ட நிலம் செடித்திடுமே, நன்மையால் நிரம்பிடுமே. சொன்ன எல்லாருக்கும் இந்த புதிய வருஷத்தில் ஆமாம் எல்லா பழையவைகளும் அவர் ஒழித்து புதிய காரியங்கள். ஆமாம். 2 விஷயம் இருக்குது. சிலது முடிஞ்சிடணும், சில பழைய காரணம் தொடரணும். முடிய வேண்டியது முடியும், தொடர வேண்டியது உயரும், இன்னும் பரிமாணத்துக்கு மாறும், தொடரும். ஆமாம். ஹல்லேலூயா. பாடலாமா? பழையவைகள் ஒழிந்திடுமே, எந்த குறைகள் எல்லாம்
மாறிடுமே, புது கிருபையால் நிரப்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரம்பிடுமே. அவ்வளவுதான், எல்லாரும் பாடுங்க. பழையவைகள் ஒளிந்திடுமே, குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரம்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. பாடுங்க. உம் சமூகத்தில் ஆமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஹalleluya, 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 ஆமென். அவ்வளவுதான். ஹalleluya, 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 ஆமென். பழையவைகள் ஒளிந்திடுமே, எந்தன் குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரம்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரம்பிடுமே. பழையவைகள் ஒழிந்திடுமே, எந்தன் குறைகள் எல்லாம் மாறிடுமே, புது கிருபையால் நிரம்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே, உம் நன்மையால் நிரம். கையை தட்டி. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. கமான். உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். பாடுங்க. தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். முன்னாட்களிலும் என்னோடு இருந்தீர், இந்த புதிய நாளில் என்னோடு இருப்பீர். முன்னாட்களிலும் என்னோடு இருந்தீர், இந்த பாடுங்க. தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். முன்னாட்களிலும் என்னோடு இருந்தீர், இந்த புதிய நாளில் என்னோடு இருப்பீர். முன்னாட்களிலும் புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டில் என்னோடு இருப்பீர். உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஆச்சரியமான விதங்களிலே வாக்குத்தத்தங்கள் பிறந்திடுதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் பிறந்திடுதே. ஆசிகள் மேல் ஆசி அருளி பெருகவே எல்லாரும் ஆமென். ஆசிகள் மேல் ஆசி பெருகவே பெருக செய்திடுவீர். உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். தடைகள் எல்லாம் தடைகள் எல்லாம் உடைந்திடுமே, புதிய வழிகள் தோன்ற பண்ணுவார். ஆமென், 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 ஆமென். ஜீசஸ்
மாறாவின் கசப்புகள் மாறிடுதே, இனிதான நாட்கள் துவங்குது. கமான் எஸ் ஆமென். இனிதான இன்னொரு முறை பாடுவோமா? உடைந்திடுமே புதிய வழிகள் தோன்றிடுமே. பாடும்போதே ஒரு விசுவாசம். உடையுது புதிய வழிகளை. ஓ மாறாவின் கசப்புகள் மாறிடுதே, இனிதான நாட்கள் துவங்கிடுதே. மாறாவின் கசப்புகள் மாறிடுதே, இனிதான நாட்கள் துவங்கிடுதே. உன் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. ஆமென். சமூகத்தில் நித்திய பேரின்பமே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். முன்னாட்களிலும் என்னோடிருந்தீர், இந்த புதிய நாளில் என்னோடிருப்பீர். முன்னாட்களிலும் என்னோடிருந்தீர், இந்த புதிய எல்லா தலைக்கு மேல கைதடி. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பழையவைகள் ஒளிந்திடுமே, என் குறைகள் எல்லாம் மாறிடுமே. புது கிருபையால் நிரம்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே. உம் நன்மையால் நிரம்பிடுமே. நீங்க பாடுங்க. கமான். புது கிருபையால் நிரம்பிடுமே. வறண்ட நிலம் எல்லாம் செழித்திடுமே. உம் நன்மையா. ஆமென். சமூகத்தில் என்றும் நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேர். உம் சமூகத்தில் ஆனந்தம். ஆமென். இயேசுவே உம் சமூகத்தில் ஆனந்தம். ஆமென் ஆமென். நித்திய பேரின்பமே, உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டவருக்காக இயேசுவே உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? நீங்க பாட பாட இருதயத்தில் ஆனந்தத்தினால் நிரப்புவார். அந்த பேரின்பத்தோட கடந்து போவீங்க. ஆமென். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய. எஸ் லார்ட். உம் சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
காணும்போதே கர்த்தர் மாற்றுகிறார். மாறாவின் கசப்பு மாறுது. ஓ, தடைகள் எல்லாம் உடைந்திடுதே, புதிய வழிகள் தோன்றிடும். நீங்க அறிக்கை பண்ணுங்க, கமான். தடைகள், ஓ எஸ் எஸ் எஸ், புதிய வழிகள் தோன்றிடுதே, மாறாவின் கசப்புகள் மாறிடுதே, இனிதான நாட்கள் துவங்கிடுதே. இனிதான நாட்கள் துவங்கிடுதே, சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே, சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நீ. எல்லாரும் கரங்களை உயர்ச்சி வாய்களை திறந்து அல்லேலூயா, ஆச்சரியமான விதங்களிலே வாக்கு தத்தங்கள் பிறந்திடுதே, ஆச்சரியமான விதங்களிலே வாக்கு தத்தங்கள் பிறந்திடுதே, ஆசிகள் மேல் ஆசி அருளி பெருகவே பெருக செய்திடுவே, ஆசிகள் மேல் ஆசி அருளி பெருகவே பெருக செய்திடுவே, சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நீ. எல்லாரும் ஒரு ஆனந்த சத்தத்தோட பிரசன்னத்தோடு, எஸ் ஜீசஸ், ஆமென் ஆமென், ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென். கடைசியா, தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடந்திடும் வேளையில் நீர் இருப்பீர். தண்ணீர்கள் இருந்தாரா? போன வருஷம் முழுவதும் இருந்தா. ஆமென் 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 ஆமென். முன்னாட்களிலும் என்னோடு இருந்தீர், இந்த புதிய நாளில் என்னோடு இருப்பீர். முன்னாட்கள், இந்த புதிய ஆண்டு பாடுங்க, இந்த புதிய ஆண்டில் என்னோ சமூகத்தில் ஆனந்தமே, என்றும் நித்திய பேரின்பமே, சமூகத்தில் ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடே கண்களை மூடி, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாட பாட ஆராதிக்க நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். மாறாவின் கசப்புகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. இனிதான நாட்களை கர்த்தர் துவங்கி இருக்கிறீர். எல்லாவற்றையும் கடக்க செய்தீர். இனியும் எங்களோடு இருக்கிறீர். இனிமேலும் எங்களை நடத்துவீர். ஒவ்வொரு நாளும் ஒரு வாரமும் ஆச்சரிய விதமான வாக்குத்தத்தங்களை எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். இன்றைக்கும் கூட எங்களோடு பேசுங்க.
ஆசிகள் மேல் ஆசீர்வாதங்கள் மேல் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஏனென்று சொன்னால் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீர் பெருகவே பெருக பண்ணுகிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பாடும் பொழுதே நாங்கள் உணர்றோம், இன்னும் ஆராதிக்கிறோம், இன்னும் உயர்த்துறோம். இந்த சமூகத்தின் ஆனந்தம் இன்னும் கடந்து வரட்டும், இங்கிருந்து கடந்து செல்லட்டும். நாங்கள் பாடும் போதெல்லாம் ஆராதிக்கும் போதெல்லாம் எங்களோடு கர்த்தர் எங்களை அப்பா மாற்றி அனுப்புகிறீர், எங்களை கழுவி அனுப்புகிறீர், எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஆராதிக்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இருப்பீராக. தொடர்ந்து அப்படியே ஆராதிப்போம், கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். ஹalleluya ஹalleluya. கரங்களை வைத்து ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலையில் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறோம்ப்பா. ஓ ஹalleluya. ஏ ராமா பாபா சச்சர. ஓ ஹalleluya ஹalleluya. நாட்களிலும் என்னோடு இருந்தீர், இனி வரும் காலத்திலும் என்னோடு இருப்பீர். என்னோடு நீர் இருப்பீர் என்பதற்கு எது அடையாளம்? இருந்தீர் என்பதே அடையாளம். நீர் இருந்ததினாலே 2024ஆம் ஆண்டு வரையும் நீர் இருந்தீர். இந்த 2025லும் நீர் இருப்பீர். முன் நாட்களிலே இருந்தது போல மாத்திரமல்ல, இதிலும் மேலான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஹalleluya. முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் முந்தின திராட்சை ரசம் மனிதனுடைய கையின் வேலை, பிந்தின திராட்சை ரசம் தேவனுடைய கிரியை. ஹalleluya. மனுஷனுடைய கரத்தின் கிரியைகள் 2024 நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இந்த காலவெளியில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், 2025 என்பது தேவனுடைய கரத்தின் கிரியை உங்கள் பிள்ளைகள் மேல இருக்கும், உங்க குடும்பத்தின் மேல இருக்கும், உங்க ஊழியத்தின் மேல இருக்கும். நீங்கள் என் ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். You are my people, you are my people, you are my people. ஓ நான் உன்னில் மகிமைப்படுவேன், மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹalleluya ஹalleluya. லேக்ராஷாதாரபா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க இந்த காலத்துல. லேதோ கோமோ ஷாதாரபா தியாந்தரலரபா ரெகோமோ ஷாதாரபா லாதாரபா என்க்ரோட்டோபோ ஷாகாரபா தியாந்தே லாமானா செகேட்டோரோபோ ஷெட்டாரமா மாராத். Jesus, we praise, we praise, we praise, we praise. We are your people. நாங்க உம்முடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஓ ஹalleluya. உம்முடைய ஜனத்துக்கு நீர் வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். இங்கே இருப்பவர்கள் உங்க ஜனமா இருக்கிறாங்க. Lord, make difference, oh God.
இந்த வருஷம் நீர் உம்முடைய ஜனத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுற ஆண்டா இருக்க போகிறது. இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, you are going to make difference. வித்தியாசத்தை வித்தியாசத்தை வித்தியாசத்தை. ஹalleluya ஹalleluya. ரகபா சட்டரபா ரெகமமா தோரபோ செகலரபா பாபரா ரெகோதோரபோ ரெமகதரபா சகரபா லபரதே ரெமோ கலate yatorobo sakaraba. Hallelujah 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 hallelujah. durama satararabariyantalaba. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஹalleluya. ரெகோதோரபோ சந்தரலரபா. ஹalleluya. பூமியிலே உள்ள அத்தனை ஜனங்களை பார்க்கணும் நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். ஹalleluya hallelujah. ஹalleluya. பழைய மனிதனையும் அவனுடைய செயல்களையும் களைந்து போடுங்கள். பழைய மனிதனையும் அவனுடைய செயல்களையும் களைந்து போடுங்கள். ஹalleluya. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே துவங்கி இருக்கிறது, அது இப்பொழுதே துவங்கி இருக்கிறது. ஹalleluya hallelujah. We praise you Father. Hallelujah. rakuturobo shatara. Hallelujah. Hallelujah. Retomo shiantaraba. Ini சூரியன். Hallelujah. Hallelujah. சூரியன் உங்களுக்கு ஒளியை கொடுப்பதில்லை, கர்த்தரே உங்கள் வெளிச்சமாய் இருப்பார். Hallelujah. Hallelujah. ரேமா தரபா ஷியாந்தரபா. Hallelujah. இந்த உலகம் இயற்கையும் காற்றையும் இந்த இயற்கையிலே காணப்படுகிறவர்களை நம்பி வாழுகிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி வாழுகிறதுனாலே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பார். உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பார். ஹalleluya. நீங்கள் விதைக்காமலே அறுப்பவர்கள். ஹalleluya. ராதுரபா. அவன் விதைத்தும் அறுக்க மாட்டான், நீங்கள் விதைக்காமலே அறுக்கிறவர்கள். ஏனென்றால் நீங்கள் அற்புதத்தின் ஜனங்களாக இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் கர்த்தரே செய்தார். இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே அதை காண்பீர்கள். எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் செய்தீர் என்பதை சொல்வீர்கள். ஒரு மனிதனுடைய கரம் உங்களுக்கு வேலை செய்யாது, கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டிலே வேலை செய்யும். ஹalleluya hallelujah. lekaba sataraba lebrokobo sataraba lekrotobo sataraba. hallelujah hallelujah. அவர் உங்களிலே செய்கிற பயங்கரமான காரியம், அவர் உங்களிலே செய்ய போகிற பயங்கர காரியத்தின் நிமித்தம் இந்த பட்டணம் கர்த்தரை நம்பும். கர்த்தரை இந்த ஜனம் நம்பும்படிக்கு அவர் உங்களிலே பயங்கரமான காரியத்தை செய்வார். ஹalleluya hallelujah. letrama sakaradalaraba시antaralaba turobo sekrantaralabariantaraba. hallelujah hallelujah hallelujah. ramasiantaraba. hallelujah. இனி உன்னில் மலடு இருப்பதில்லை, இனி உன்னில் மலடு இருப்பதில்லை. ஹalleluya. இனி உன்னிலே சோர்ந்து போனவைகள் இருப்பதில்லை. ஹalleluya. ஒன்றும் இல்லாதவைகள் இருப்பதில்லை. ஹalleluya. நீங்கள் தேவனுடைய கீர்த்தி புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். ஹalleluya hallelujah 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 hallelujah. Hallelujah. Hallelujah.
கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. We glorify, we glorify. Daddy, makabarata. Terabala rabada rala ramana mana 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 masatare le mere mere mere.
நீர் கைவிடவே மாட்டீ. நம்புங்க இந்த காலவெளியில என்னை முன் குறித்தீ. நீர் கைவிடவே மாட்டீ. நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வவல்லவர், வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, காலவெளியிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பேரின்பமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் அந்த பேரின்பத்தை இந்த சபையின் மேலே நீர் ஊற்றிருக்கிறதற்காக நன்றி. இனி சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனத்தோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களை அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் பெரியவர். Hallelujah. இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே முதலாவது மாதத்திலே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடினாலே உங்களோடு ஒரு தீர்க்க தரிசனமான, இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். ஆமென். நான் நேற்று திருவள்ளூரிலே பேசின அதே செய்தியின் ஒரு தொடரை இங்கே பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களோடு இந்த காலவெளியிலே பேச விரும்புகிறேன். ஆமென். சங்கீதம் 126:1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பு. சீயோன் என்றால் தேவனுடைய ஜனம். ஆமென். சீயோன் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நகரத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிறது, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி 2025 உங்களுக்கு ஆகும். ஆமென். எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும். சிறையிருப்பு என்றால் என்ன?
ஒரு மனிதன் விரும்பாததை அவனை செய்ய வைப்பது. ஆமென். ஒரு சிறையின் அடிமைத்தனத்தில் இல்லை என்றால் ஒரு மனிதன் தான் நடக்காமல் இன்னொருவரால் அல்லது இன்னொரு ஆளுகைக்கு கீழே இருப்பதுதான் சிறையிருப்பு. அப்படின்னா நான் விரும்புகிறது எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஆனா நான் விரும்பாததெல்லாம் எனக்கு நடக்குது. நான் எதிர்பார்க்கிறது எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஆனா நான் எதிர்பார்க்காததுல எனக்கு நடக்குது. 2024 உங்க வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருந்துச்சு. சில காரியங்கள் நீங்க விரும்பாத காரியங்கள் உங்களுக்கு ஃபோர்ஸா செய்யப்பட்டது. வியாபாரத்தை ஆரம்பிச்சா வியாபாரத்தில் நீங்க லாபத்தை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா சிறையிருப்பில் இருக்கிறதுனாலே உங்க விருப்பம் நடக்குது, வியாபாரம் நஷ்டமா போகுது. நீங்க செய்கிற காரியத்தின் லாபத்தை இன்னொருத்தன் பெற்றுக்கிறான். சிலவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இந்த ஆண்டிலே நான் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்தீங்க, ஆனா நீங்க விரும்புகிற பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று. சில நேரத்தில் நீங்க விரும்புகிற காரியம் அல்ல, நீங்கள் விரும்பாததை செய்றீங்க. பாருங்க, ஒவ்வொரு முறை நம்ம 31ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த ஆண்டில் நான் கர்த்தருக்குள்ள வளர போறேன், கனி கொடுக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், நான் செய்ய போறேன்னு ஒவ்வொரு முறையும் செய்ய போனதெல்லாம் நமக்கு தோற்று போச்சு. சில நேரத்தில் ஆசீர்வாதத்தில் கூட நிறைய நேரத்தில் ஒரு நெருக்கம், சிறையிருப்பு என்றால் ஒரு மனிதனுடைய நெருக்கத்தின் காலம், ஒடுக்கத்தின் காலம், அவனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிற காலம். நீங்க விரும்புறது நடந்தா தானே அது உங்களுக்கு சுதந்திரம். நீங்க விரும்புறது உங்களுக்கு நடக்காட்டி அது சுதந்திரமா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை மாத்துவேன். அல்லேலூயா. இனி உன் சிறையிருப்பிலே இருந்து நீ வெளியே வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை காண்பீர்கள். ஆமென். இந்த வருஷத்துல நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டா அது உங்களுக்கு சொப்பனம் காண்றது மாதிரி இருக்கும். பாருங்க, பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு, சபை ஜனங்கள் அவருக்காக ஜெபிக்கிறாங்க. அவர் விடுதலையாக போகல, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஏதோ சொப்பனம் காண்றதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. இது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்யற அற்புதம் சில நேரத்தில் உங்களுக்கு சொப்பனம் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க அது நடக்காத விஷயம், ஆனா நடக்குது. இது எப்படி ஆகும் தெரியாதான் ஆகுது. எப்படி வீடு வாங்குங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றிதழும் இல்லை, ஆனா சொந்த வீடை வாங்குவீங்க. அல்லேலூயா. கூலி கட்டுறதே பெரிய கஷ்டம் பாஸ்டர். கூலிக்கே இங்க என்ன சொல்லுவாங்க, வாடகைக்கே லாட்டரி அடிக்குது. நீங்க எங்க பாச வீடு வாங்குறது? நான் சொல்றேன், அது உங்க சிறையிருப்பு. கர்த்தர் சொல்றாரு, அந்த சிறையிருப்பை நான் மாத்துறேங்கிறாரு. ஓ சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. வாடகையே கட்ட முடியாத ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கர்த்தர் செய்தா அது வந்து சொப்பனம் காண்ற மாதிரி இல்லை. நான் சொல்லக்குள்ளே நீங்க சொப்பனம் காண்ற மாதிரி தான் இருக்கீங்க. அப்பொழுது எப்பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, இயேசு நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த வசனத்தை இந்த நாளிலே உங்கள் செவிகளிலே கேட்கிற இந்த நாளிலே அது துவங்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஒரு அற்புதமான வார்த்தை. அதை ஒருத்தன் விசுவாசித்துட்டா அவன் தான் வல்லவன் ஆவான். அவன் சூழ்நிலை எப்படி இருக்கலாம்? ஆபிரகாம் வந்து சரீரத்தில் செத்தவனா இருக்கிறான், சாராளும் சரீரத்தில் செத்தவளா இருக்கா. அது மலடா இருக்குது, மலடாவும் இருக்குது, கிளவியாவும் இருக்குது. மலடுங்கிறது முத கதை, ரெண்டாவது அது கிளவி. என்னது 90 வயசுங்க, ரைட்?
நம்ம இன்னைக்கு மொழியில தான் பேசலாம். சில பேர் சொல்கிறாங்க அந்த நாட்களில், ஆனால் பைபிள் நமக்கு அப்படி தான் சொல்லுது. நம்ம பைபிள் சொல்கிறது தானே ஏற்றுக்கலாம், அவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா சாரால் முதிர் வயது ஆகியும். எபிரேயர் 11:11 வாசிங்க. வயது சென்றவளாயிருந்தும். ஆமே. அப்ப சாராளுக்கு என்ன கதைன்னு கேட்டா, அதுவும் கிளவி கிளவி ஆகும்னே மலடி ஆகிட்டு, மலடியாகி இப்ப கிளவி ஆகிட்டு. ஆனா கதை என்னன்னு கேட்டா, இது எல்லாத்துலேயும் ஆபிரகாமை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பேங்க் அக்கவுண்ட் பலவீனமாக இருக்கலாம், சுரண்டி எடுக்க கூட காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் நல்லா இருங்க. கர்த்தர் சொல்கிறத நம்புங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சரீரம் செத்து போயிருக்கிற ஆபிரகாம் ஒரு மலடியின் புருஷனாக இருக்கிறான். அவன் சரீரம் செத்ததுங்கிறத விட ஏற்கனவே சாராள சரீரம் செத்து இருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆதியாகமம் 11:30 எழுதியிருக்கு, சாராள் பிள்ளை இல்லை. எப்படி இருந்தானா? வாசிங்க பிரைசி, யாராவது வாசி நல்லா சத்தமா. சாராய்க்கு பிள்ளை இல்லை. அப்ப 11 என்ன தெரியுது? சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லைன்னா அது மலடு. இப்ப 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் யார் அழைக்கிறாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? சாராளுடைய புருஷன். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றான்? கர்த்தர் சொன்னாரு, அவன் கிளம்பிட்டான். உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னாரு. இவனுக்கு டாக்டர் ரிப்போர்ட் முக்கியம் இல்லை, கர்த்தர் சொன்னதை நம்பிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க, சொல்றேன் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவாருங்கிறத மாற்றணும். கேட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு சொப்பனம் காண்றது மாதிரியே இருக்கும். நீங்க காரை வாங்கும் பொழுது சொப்பனம் காண்றது போல இருக்கும். நான் சொல்றேன், நீங்க கார் வாங்குவீங்க, ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க, நம்புனவங்க வாங்கினாங்க, நம்புனா வாங்குவீங்க. ஆமா, இந்த வருஷம் நிறைய பேருக்கு கார் இருக்கும், சொந்த வீடு இருக்கும். ஏன் இதுவரை வீடு இருக்கல, ஏன் இதுவரை கார் இருக்கலன்னு கேட்டா, உங்கள் சிறையிருப்பு உங்களை ஆண்டு கொண்டு இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆள்றதை பாட்டிலும் உங்க பிரச்சனை தான் உங்களை ஆண்டுட்டு இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இனி நீயா வெளியே வராத, நானும் உன்னை வெளியே கொண்டு வரேங்கிறாரு. இதுவரை நீங்க வெளியே வர ட்ரை பண்ணீங்க, உங்க பலத்தை ட்ரை பண்ணீங்க, உங்க லோனை ட்ரை பண்ணீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் லோனும் ஆகாது, உன் ஸ்ட்ரென்த்தும் ஆகாது, என் சத்துவத்தை கொண்டு உன் சிறையிருப்பை மாற்றுகிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது எப்படி இருக்குமா? இப்ப புலம்பலா இருக்குது, என்ன பாஸ்டர் செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர். அவர் கொண்டு வர என்ன பணம் கொஞ்சமா தான் இருக்கு, அவர் வருமானம் கொஞ்சமா இருக்கு, செலவு அதிகமா இருக்குது, புள்ள ஃபீஸை கட்டையே முடியல, இல்லாட்டி வீட்டு வாடகை கட்டையே இது பத்தாம இருக்குது. இப்ப புலம்பலா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், 2025 இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு 2025 இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு 2025 இப்பதான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு 2025 12 நாளை 11 நாளைக்கு முன்னே ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து 2025 ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு நம்ம முடிக்கணும்? 15 மினிட்ஸ் இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம் போதும். 9:15 தம்பி ஃபினிக்கஸ்க்கு தெரியும், வெளியெல்லாம் போனால் நான் நிறைய பேச மாட்டேன். 20 நிமிஷத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரசங்கம் பண்ணி முடிப்பேன். இங்கே வந்தால் என்னென்னமோ தெரியல, அப்படி போயிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர்.
நானும் உங்களை நேசிக்கிறேன், கர்த்தரும் உங்களை நேசிக்கிறாரு. நீங்களும் என்ன நேசிக்கிறீங்க. எல்லா ஜனத்தையும் நேசிக்கிறோம், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென். என்றாலும் குடும்பம்னுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் தானே. ஆமாம், நம்ம இன்னொரு வீட்டில் போய் சாப்பிடக்குள்ள நம்ம ஸ்டைல் எல்லாம் மாறும். இங்கே விரலுக்கு மேலே சாப்பாடு வராது. வீட்டில் சாம்பாரை ஊற்றி எப்படி ஒரு பெனஞ்சு சாப்பிடும் பாருங்க. அது மாதிரி தான் வீட்டில் வந்தால் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருப்போம். ஓகே, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு உம் சமூகத்தில் ஆனந்தமே என்று நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆடி என்று நித்திய பேரின்பமே. உம் சமூகத்தில் ஆனந்தமே என்று நித்திய பேரின்பமே. Hallelujah, 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 amen, hallelujah, oh hallelujah, 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 rakababa baratoro lo chanteraba, hallelujah, ema mama. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் எப்படின்னு கேட்டா, யோ பாஸ்டர் நீங்க இப்ப பாஸ்டர் தெரியுமான்னு சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. 2024 நிறைய சத்தம் அப்படித்தான் வந்து, பாஸ்டர் ஐயோ இப்ப பாஸ்டர் கதை தெரியுமா, வீடு வாங்கிட்டோம். ஆமென். எங்க அவருக்கு ஒரு போனஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு வரும், உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாம் விசுவாசித்தான். சூழ்நிலை நல்லா இருக்குல்ல, இவன் என்னத்த சொல்றது, எனக்கு தானே என் கதை தெரியும்னா உங்க கதை அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார்னு நம்புனீங்கன்னா, மலட்டு சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தது போலவே, அவனை கொண்டு சந்ததிகளை உண்டாக்குனது போலவே உங்களுக்கும் இந்த ஆண்டிலே செய்வதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நடக்க போறதை விசுவாசிக்காதீங்க, நடத்துறவரை விசுவாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்க விசுவாசிக்கல, கர்த்தரை விசுவாசித்தான். ஆமென். சில பேர் வந்து வீட்டை விசுவாசிக்காதீங்க, கர்த்தரை நல்லா நம்ப ஆரம்பிங்க, கர்த்தரை பிடிச்சிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நேற்று சொன்னேன், நம்ம வந்து வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவரை பிடித்து கொண்டு நடக்கிறவர். ஆமென். சில கூட்டம் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கும், அது ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தான் பார்க்கும். ஆனால் இந்த ஆண்டிலே நாம் எதை பார்க்க போறோம்னு கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நடக்கும் பொழுது அந்த சமூகம் எனக்கு ஆனந்த சத்தத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்படி வல்லமை எனக்குள்ளே ஆனந்த சத்தத்தை கொண்டு வருது. எப்படி வருது? அப்படி வல்லமை என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. மனுஷனால் முடியாததுதான் தேவனால் கூடும். 2024 மனுஷனால முயற்சி பண்ணி எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கலையோ, சொல்றேன் அது உண்மைதான். உங்க சூழ்நிலையின்படி உங்களுக்கு நடந்ததெல்லாம் உண்மைதான். இப்பயும் நீங்க நினைச்சா ஒன்றும் நடக்காது. ஆனா ஏன் சொல்றார், மனுஷனால முடியாதுதான், ஆனால் தேவனால் கூடும். 2025 நீங்க எல்லாத்தையும் எப்படி பார்ப்பீங்க கேட்டா, ஆமா உண்மைதான், ஆனா தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நாங்க 10 சந்ததி வந்தாலும் வீடு சொந்தமா வாங்குறது எங்களுக்கு வந்து கனவே கிடையாது. அப்படி ஒரு கனவே நாங்க காண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சொல்றேன், நீங்க கனவு காண்றதுக்காகவே உங்களுக்கு வீடு வரும். ஆமென். சில பேர் கனவு கண்டு வீடு வாங்குவாங்க, ஆனா உங்களுக்கு வீடு வந்து கனவு வரும். ஆமென். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இனி உங்ககிட்ட இருந்து ஆச்சரியமான சத்தம் வரும். பாஸ்டர் எப்படி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா தான் இருக்குது.
2024 பாஸ்டர் இல்ல, 2025 பாஸ்டர் கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுற ஒரு ஆள் இப்ப எறும்புனா இன்னைக்கு அவருக்கு அற்புதம் நடக்கும். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள 2025 கூப்பிடுறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க ஏற்கனவே கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க, இனி என் வாய் புலம்பல் அல்ல, என் வாய் நகைப்பினால். சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் தெரியல பாஸ்டர், நானும் ஜோம் பண்ணேன் பாஸ்டர். இப்ப அப்படி இல்லை, என் வாய் நகைப்பினால். பாஸ்டர் கதை தெரியுமா பாஸ்டர்? ரொம்ப காலமா ஜெபம் பண்ணீங்க பாருங்க, வந்துட்டு பாஸ்டர், நடந்துட்டு பாஸ்டர், எனக்கு வாய்த்தது எல்லாம் கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்துங்க. சொல்லுங்க, இந்த கை ஊழியக்காரனையும் தாங்கும், ஊழியத்தையும் தாங்கும், அநேகரை தாங்கும். ஏனென்றால் 2025 தேவனுடைய கிரியையை நான் காண்கிற ஆண்டு, தேவனுடைய அற்புதத்தை காண்கிற ஆண்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்கிற ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இதுவரை கொடுக்காதவங்களா இருந்தா இனி நீங்க கொடுப்பீங்க. ஏன்னு கேட்டா அவர் உங்களை கொடுக்க வைக்க போறார். ஆமென். சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, வேதம் சொல்றது கட்டாயமாயும் அல்ல விசனமாயும். ஆனா சில நேரத்தில் சில பேர் விசனமா கொடுக்க வச்சிருவாங்க. அது ஒரு புதுசா வந்திருக்கு. நான் சொல்றேன், நீங்க விசனப்பட்டு இல்லை, பாஸ்டர் ப்ளீஸ் இதை வாங்கிக்கங்களேன்னு கெஞ்சி கொடுக்கிற காலம் வரும். ஆமென். பாஸ்டர் சொல்லுவாரு, சிஸ்டர் அந்த காசை ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க சிஸ்டர். எங்க சர்ச், நான் என் சபை வந்து விக்டரி லைஃப் சபை, எனக்கு ஒரு தலைமை போதகர் இருக்கிறாரு. திடீர்னு எங்க சர்ச்ல இருந்து ஒரு 4 பாஸ்டர் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் நல்லா செல்வ சீமான்களை கூட்டிட்டு போயிட்டாங்க, நல்லா கொடுக்குறவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இருக்கிறதுன்னு எப்படின்னு கேட்டா, எங்க பாஸ்டர் சில நேரத்தில் அங்கே வார காணிக்கை எடுத்து அவங்களுக்கு அப்படி கொடுத்துருவாரு. அப்படியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் இப்போ எங்க பாஸ்டர் கனடாவில் இருக்கிறாரு. கனடாவிலேருந்து அவர் வந்தார், எங்களோட அனிவர்சரியை நடத்துறதுக்காக. கனடாவிலேருந்து அவர் கனடா பணத்தை செலவழிக்கிறதுக்காக காரை எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னு கேட்டால் கொடுக்குறதெல்லாம் போச்சுல, இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தது. இங்கே வந்தோடனே பாஸ்டர் கனடா கார்டு லாக் ஆயிட்டு. என்னாச்சுது, கனடியன் காசு வர மாட்டேங்குது. இப்போ கொடுக்கறதெல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் வாங்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவுக்கே கொடுக்கறது ஆயிட்டது. ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் நாங்கள் என்ன செய்யட்டும், என்ன கொடுக்கணும்னு. அப்போ நான் கூப்பிட்டு கமிட்டி கிட்ட கேட்குறேன், நமக்கு இப்போ என்ன தேவை இருக்குன்னு. சொல்கிறாங்க, பாஸ்டர் எல்லாம் ஓகே ஆகிட்டு பாஸ்டர், எக்ஸ்ட்ராவும் இருக்குது பாஸ்டர்ன்றாங்க. எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரா இருக்குன்றாங்க. அப்போ நான் இப்போ அவங்களுக்கு சொல்லி வச்சுருக்கேன், என்னைக்காவது தேவைந்தா சொல்கிறேன்னு. ஆமாம். நான் இப்போ இந்தியா வரக்குள்ளே அவங்க கால் பண்ணாங்க, பாஸ்டர் இப்போ நமக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, அதனால் அவங்க முந்திக்கிட்டாங்க. பாஸ்டர் நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. மனுஷனுடைய பலத்தை நம்ப நாங்கள் அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரம் பலவீனரை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. தாவீதோட இருந்ததெல்லாம் ஒன்றுக்கு உதவாத கேஸ், முறுமுறுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாவீதுக்கு கை கொடுத்ததே அவங்க தான். ஹல்லேலூயா. அது மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வர வர பெரியவர்கள் ஆவீர்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? டைமும் போகுது. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. ஆமென். சொல்லுங்க, நிறைந்தது. நிறைமல்ல, இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு, இனி இந்த வருஷம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. வெளியில இருந்து தவறான சத்தங்கள் உங்களுக்கு வரும், ஆனால் உங்க நாவோ
கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும். ஆனந்த சத்தம் சொல்லுங்க, ஆனந்த சத்தம். ஆனந்தம் தான் எப்ப பார்த்தாலும் உள்ள இருந்தே அந்த ஹாப்பினஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆமென். ரெண்டு சந்தோஷங்கிறது சில நேரத்தில் அது வந்து இமோஷனல்ல வரும், இது வந்து உள்ள இருந்து வருது. அப்படின்னா அது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டால் துருத்தி துறவு தெரியல. நான் சொல்லியிருக்கேன், சில பேருக்கு ஜோக் சொன்னால் சிரிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது 4 பேரோட போய் நின்றா தான் கொஞ்சம் நேரமாவது சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் 2025 உங்களுக்கு சொல்கிற சந்தோஷம் எப்படின்னு கேட்டால் அது ஊற்று மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க, அது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால இனி நீங்கள் உங்களை கைவிடுகிற மனுஷனை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எப்படி சொல்லிக் கொண்டார்களா? புறஜாதிகளுக்குள்ளே. பைபிளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான், பாரு என்ன நடக்குதுன்னு. உள்ளதும் போச்சு. ஒரு கதை இருக்குது, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாலே. சொன்னவெல்லாம் இப்போ பார்க்க போகிறான். அடப்பாவி, எங்கடா போகிறேன், நானும் வரேன். நீங்கள் எங்களுக்கு லாட்டரி அடிக்குது, உங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிறேன்னு வர போகிறேன். ஆமென். முதலாவது உங்கள் கண் காணும். செப்பனியா 3:20 எடுத்துங்க. ஸோ அக்காலத்திலே, இப்போ இங்கேருந்து சொல்கிறார் அக்காலம்னு, இதை பார்த்து சொல்கிறார். ஆமென். நான் நேற்று சொன்னேன், வேதம் 3 காலங்களுக்கு இருக்குது. ஒன்று இருந்தவங்களுக்கு இருந்துச்சு, இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அடுத்த சந்ததிக்கும் இருக்குது. ஆமென். இந்த வசனம் உங்களோட முடியாது, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுக்கு சொன்னது ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படியே போய்கிட்டு இருக்குது, இன்னைக்கு வரையும் இருக்குது. இன்னைக்கு சொல்றது எத்தனை சந்ததிக்கு போகுமா தெரியாது. அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்ட, ஒருத்தன் விசுவாசித்தான் சந்ததிகளுக்காக. நீங்க விசுவாசித்தா அது உங்களுக்காக மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததிகளுக்காக. அல்லேலூயா. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்க கண் காண போகுது, நிச்சயமா காண போகுது. Imagine. G-imagine. Hallelujah. சொல்லுங்க, எல்லாம் மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. பாருங்க, நம்பிக்கையான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஆமென். இப்போ உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா, நீங்க இன்றைக்கு கேட்கிறத நம்பி பேச ஆரம்பிக்கும். 24 பேசுனது பேசாதீங்க. அந்த புலம்பல் வேணாம். அண்ணாளுக்கு புலம்பல் மாறிச்சு, அப்புறம் திரும்ப அவ புலம்பல். அப்படி வாய் துதியின் பாடல் நான் நிறைந்தது. நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணீங்கன்னா, இன்னையிலிருந்து என் வாயில துதிதான் வரும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் கரை என் மேல இருக்கு. கர்த்தர் சொல்லிட்டார், என் சிறப்பை இருப்ப மாத்துவேன்னு. எனக்கு எதுவுமே நடக்கல, ஏன்னா நான் என் சிறை இருப்புல வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டம் அவர் உங்கள் சிறை இருப்பை மாற்றி, ஹல்லேலூயா, புறஜாதிகள் உங்களை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு கொண்டு வர போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுது, நான் நினைச்சதெல்லாம்
நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. அது விசாலமாய் மாற போகுது. சொல், மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையா மாற போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி கோட்ல இருங்க தம்பி. ஹல்லேலூயா. ரைட், வாசிப்போம். உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண் காண. சொல்லுங்க, ஏன் கண் காண போகுது? எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் கண் காண போகுது? ஹல்லேலூயா. அப்ப உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், அவன் நம்பினான், அது அவனுக்கு அப்படியே ஆயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமை போல நம்புங்க, உங்களுக்கும் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. உங்கள் கண் காண. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன பண்றாரு? நம்ம கண் காணுது, நமக்கு கர்த்தர் செய்கிறதை. நம்முடைய சரீரம் அதை உணர்கிறது, நம்முடைய செவிகள் அதை கேட்கிறது. அடுத்தது என்ன பண்றாரு? புறஜாதிகளுக்குள்ளே. ஆமென். சங்கீதம் 126:2 புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஆமென். என்ன சொல்லிக் கொண்டார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு. கர்த்தர் எவர்களுக்கு? கர்மேல். கர்மேல் பெந்தகோஸ்தே சபைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். காரியத்தில் பெரிய காரியங்களை. ஆமென். நிச்சயமா மாறும். நெருக்கம் இந்த ஆண்டுல மாறப்போகுது. எப்படி மாறுதுன்னு கேட்டால் விசாலமாக போகுது. ஆமென். நெருக்கத்துக்கு ஒரு மாற்றம். நெருக்கத்துக்கு என்ன மாற்றம்? பெருக்கம் மாற்றம். ஆமென். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறணும்னு ரொம்ப காலமா புலம்பிட்டு இருந்தீங்களோ, இனி நீங்க கேட்காமலே அவர் செய்ய போறாரு. உங்க சிறையிருப்பை மாற்றி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நிச்சயம் நடக்கும்னு? ஹல்லேலூயா. ஏன் உங்களை அவர் விசாலமாக்க போகிறார்? ஏன் உங்க சிறையிருப்பை மாற்ற போகிறார்? ஏன் உங்க தலை உயர்த்த போகிறார்? புறஜாதிகளுக்குள்ளே தேவனற்றவர்கள், அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் தெருக்கோடியில இருந்தாலும் தேவனற்றவன் உங்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய தேவன் என்று சொல்லுவான். தானியேலை பார்த்து நேபுகாத்நேச்சார் சொன்னான், தானியேலுடைய தேவன் என்று. யோசேப்பை பார்க்கும் பொழுது போர்த்திபால் சொல்லுகிறான், யோசேப்பை அறிந்து கொள்கிறான், கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. யோசேப்புடைய தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை போர்த்திபால் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஃப்ளைட்டு போய் பார்த்துருப்பீங்க, 180 பேர். எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? முன்ன நான் சாட்சி சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பேன்னு கேட்டால், தச்செல்லாம் அந்த ஃப்ளைட்டில் போய் நான் வேற ஃப்ளைட்டில் போயிருந்தேன்னா நல்ல நேரம் கர்த்தர் என்னை வேற ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு வந்தார். ஆனால் இப்போ நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டா, நான் இருந்திருந்தா அந்த ஃப்ளைட்டு காக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் நிமித்தம் அநேகர் காக்கப்படுவார். நான் முன்ன அப்படி தான் நினைப்பேன். திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள், அதை நான் அடிக்கடி ஃப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் என் உள்ள சொல்லுது,
சொலமன், நீ மாத்திரம் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருந்தனா அந்த ஃப்ளைட்டே கத்தர் காப்பாற்றிருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பஸ் ஏன் ஆக்சிடென்ட் ஆகலைன்னா நீங்கள் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற ஃப்ளைட் ஏன் கீழே விழலைன்னா நீங்கள் இருக்கிறதுனால. நானும் ஃப்ளைட்டில் பல சம்பவத்தை சந்திச்சிருக்கேங்க. இப்போ தான் தெரியுது அதெல்லாம் இவ்வளோ பெரிய ஃபால்ட்டுன்னு. நான் கடந்த முறையில் அதுக்கு முறை வந்த பொழுதும் நான் வந்த ஃப்ளைட்டு அப்படியே கீழே அறக்கிட்டு திரும்ப ஏற்றிட்டான். இப்போ தான் ஒருத்தர் எனக்கு அந்த ஃப்ளைட்டு இதானதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் இன்ஜினியரிங் படிக்கிற ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஃப்ளைட் லேண்டிங் கியர் திடீர்னு வேலை செய்யறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் அப்படி இறக்கி டக்குன்னு ஏற்றிடுவாங்களா, ஏற்றி சுற்றிக்கிட்டே இருந்து தான் கொண்டு வந்து இறக்குவாங்களா அந்த பெட்ரோல் முடிய வரையும். நான் ரெண்டு போன தடவை, அதுக்கு முதல் தடவை வந்த ஃப்ளைட்டும் அப்படி தான் ஏற்றினேன். இப்போ தான் தெரியுது இந்த ஃப்ளைட்டுக்கு நடந்து அந்த ஃப்ளைட்டுக்கு நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு ஒன்றும் ஆகலையேன்னா நான் அதில் இருந்தேன். அதனால் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் போக வேண்டிய வண்டி நீங்கள் போகாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கத்தர் என்னை காப்பாற்ற அதில் ஏற்றாமல் இதில் ஏற்றினான்னு சொல்லாதீங்க. நான் போயிருந்தா அது விபத்தில் ஆகாது. ஆமென். நான் போயிருந்தா அவனுக்கு அந்த அநியாயம் ஆகியிருக்காது. நான் போயிருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான். ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நீர்கால்களின் ஓரமாய் இருக்கிற மரங்கள் அந்த நீர்கால்களின் நிமித்தம் அது தானாகவே புஷ்டியாயிருக்கும். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவ ஊற்று இருக்கிறது. ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல வறண்டு போய் இருக்கிறது செழிப்பா மாறிடும். அல்லேலூயா. இனிமே நீங்க உங்களுக்காக மாத்திரம் காரியங்களை பார்க்காமல் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் சூழ்நிலை பார்க்க ஆரம்பிங்கள். நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிங்கள். ஏன்னு கேட்டா நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் கால்வாய். ஏன் தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்ப வேண்டும்? அநேகர் அவரை கண்டு கொள்ளும்படியாக, அநேகர் அவரிடத்திலே வரும்படியாக, அநேகர் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களை செய்வார் செய்வார் செய்வார். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் செய்தார். ஹல்லேலூயா. சொந்த வீடு இல்லாதவங்க எழும்புங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எழும்புங்க, எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், சரீரம் செத்தவனை பார்த்து, பிள்ளை பெற தகுதியற்றவனை பார்த்து, பிள்ளை இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு. இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை வைத்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை புறஜாதிகள் பார்த்து இப்படி சொல்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். அது எப்படி அறிய போறீங்க? உங்களுக்கு சொந்த வீடு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்களை புறக்கணித்தவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் செய்தார் கர்த்தர் செய்தார். நாங்கள் நம்புகிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எங்களுக்கு ஆகிறது. தேவனுடைய வார்த்தை இப்படி ஆகிறது. லேகோடாரபா. ஹல்லேலூயா. சாராள் எப்படி வயது சென்றவளாகி பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அப்படியே உங்க வீட்டை நீங்க பெற்றெடுப்பீங்க. உங்க வீடு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அடுத்த முறை வரும்பொழுது உங்க வீடுகளுக்கு வருவேன், உங்க சொந்த வீட்டில் வந்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கனப்படுத்த செய்திருக்கிறார். அதனால நம்புறேன் இப்பயும் செய்வார் என்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க. புறஜாதிகள், இப்ப நீங்க சொல்லுங்க, புறஜாதிகள் எங்களை பார்த்து சொல்லிக் கொள்வார்கள், கர்த்தர் எங்களுக்கு எனக்கு நன்மை செய்தார் என்று.
கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்தார். இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க. ஹalleluya. கடன் நெருக்கடியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. வெக்கப்படாம எழுங்க. எங்க ஊர் ஜனாதிபதிக்கே கடன் இருக்குது. ஹalleluya. இன்னைக்கு அதாவது விசுவாசத்தின் ஆக்ஷன் இது. ஆமென். ஆபிரகாம் தேசத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அவன் விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அவன் ஃபெய்த் அவன் தேவனுக்கு முன்பாக காட்டுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஹalleluya. இன்னைக்கு நீங்க எழுப்பி நிக்கிறது ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று சொன்ன வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் எழுப்பி இருக்கிறது. ஹalleluya. ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹalleluya. எனக்கு தெரிய எப்படி ஆகணும். சர்ச்சில் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த கடன் விஷயம் பேச சில பேர் நினைக்கிறாங்க சர்ச்சில் பணம் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, எங்கள் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எங்கள் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தருகிறார், வழிகளை திறக்கிறார், ஞானத்தை தருகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானத்தை நீதியாய் தருகிறார். ஹalleluya. எப்படியாகிலும் அவர் எங்கள் காரியங்களை செய்கிறார். எங்கள் பிரயாசத்தின்படி அல்ல, எங்கள் ஞானத்தின்படி அல்ல, எங்கள் பலத்தின்படி அல்ல, எங்கள் தேவன் எங்களுக்கு செய்கிறார். அதை நாங்கள் கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம். ஹalleluya. சொல்றேன், அடுத்த முறை வரக்குள்ள நீங்க கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். நீங்க கடன் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். ஹalleluya. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. இருக்கிற இடங்களை அமர்ந்து கொள்ளுங்க. ஹalleluya. 126:3 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மந்திரம். ஏங்க நகைப்புனால வாய் நிறைஞ்சிருக்குனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya. செய்தார் அல்ல, செய்தார். இது நிமித்தம் ஆமென், அவர் செய்கிறார். ஹalleluya. இன்னைக்கு செய்ய போறாரு, நாளைக்கு செய்வாரு, நாளன்னைக்கு செய்வாரு. இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹalleluya. ஹalleluya. தி மேஜர் FF சி மேஜர் 1. ஓ உயர்த்திடுவா, தாங்கிடுவா. தம்பி அந்த பாட்டு, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் எழுந்து நின்று பாடுவோம். கடுகளவும் ஓ கடுகளவும் கடுகளவும் பயமில்லை. ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் ஓ நிறைவாக்குவா. கூப்பிடு நீ மது உண்மையாக தேடுவோம். ஹalleluya. 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். 2024 நிறைய பேர் கண்ணீரில் விதைச்சிங்க, கண்ணீரோட விதைச்சிங்க. ஆனால் உங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நீங்கள் நேசித்தீங்க, கர்த்தரை விட்டு போகலை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தீங்க. பல பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்கள். பாஸ்டர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்தாரு. நெருக்கம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுன்னு தெரியல, அவருக்கே பிரசங்கத்துக்கு பதில் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வார்த்தை விதைத்தார், கண்ணீரோடு விதைத்தார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அறுக்கிற காலம் எப்படி? கெம்பீரத்தோடு அறுக்கிற காலம். ஹalleluya. ஹalleluya.
அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். பாருங்க, சில நேரத்தில் அவன் பல பிரச்சனைகளை சந்திக்கணும். நிலத்தை பார்க்கணும், நிலம் முக்கியம், அதுக்கு தண்ணீர் முக்கியம், வெயில் முக்கியம். ரொம்ப பிரயாசப்பட்டு கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்து தான் விதைக்கிறான். உச்சி வெயில விதைப்பான் பாருங்க. அந்த நிலத்தை பண்படுத்தணும். நம்ம ஈஸியா சாப்பிடுறோம். ஒரு விவசாயி கிட்ட போய் உட்கார்ந்து பாருங்க, அவன் படுகிற பாடு. ஆனா பாருங்க, அவன் அறுக்கிற காலத்தில் அப்படியெல்லாம் வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான், சந்தோஷமா. ஆமென். 2024 நிறைய காரியங்கள் நீங்க அப்படி செய்திருப்பீங்க. ஆனா கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்க, கத்தருக்கு கொடுத்துருக்கிறீங்க, உங்க நேரத்தை கத்தருக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை டபுள் பேமெண்ட் கிடைக்குது. ஆனாலும் அதை விட்டுட்டு டபுள் பேமெண்ட்ல கத்தருக்கு கொடுக்குற நேரம் முக்கியம் வந்தீங்க நிறைய பேர். நான் சொல்றேன், இப்பொழுது கம்பீரமாய் இருக்கிற காலம். அதுல எத்தனை வருஷம் நீங்க கண்ணீரோட விதைச்சிங்கன்னு தெரியாது. இந்த 2025 கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கம்பீரமாய் அறுக்கிறது, நன்மையை அறுக்கிற, ஆசீர்வாதத்தை அறுக்கிறது, சுகத்தை அறுக்கிற, சந்தோஷத்தை அறுக்கிற காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை புறஜாதிகள், முதலாவது உங்க கண் காணும், புறஜாதிகளுடைய கண்கள் காணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விகாமா சந்தரலரபா. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் கர்த்தாவே. ஆமென். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தது போல இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். நீர் இந்த ஆண்டில் எங்கள் சிறையிருப்பை திருப்பி எங்களுக்கு செய்கிற காரியத்தை புறஜாதிகள் காண்பார்கள் என்பதை நாங்கள் இன்னையிலிருந்து அதை அனுபவிக்க போகிறோம். புறஜாதிகள் சொல்லுகிறதை எங்கள் செவிகள் கேட்க போகிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார், 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 செய்தார். இப்ப வீட்டுக்கு போகும் பொழுதே பாதி பேருக்கு செய்தார் என்ற சத்தம் வரும். வீட்டுக்கு போகும் பொழுதே பாதி பேருக்கு செய்தார் என்ற சத்தம் வரும். Hallelujah. Hallelujah. நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய ஜனங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமை போல விசுவாசித்தார்கள். ஆபிரகாமை போல இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறித்து இருந்தபடி, சொல்லி இருந்தபடி குறித்த நாள் இவர்களுக்கு இதுதான்ப்பா. இந்த வருஷம் இவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு இவர்களுடைய அரிக்கட்டு வீட்டுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. செழிப்பான அரிக்கட்டுகள் வரட்டும், வீடுகள் வரட்டும், வாகனங்கள் வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். செல்வம் வரட்டும், புதிய புதிய வழிகள் வரட்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அவங்க பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு நன்மையா இருக்கும். அவங்க கேட்கிற செய்தியெல்லாம் நன்மையா இருக்கும். வாய் நகைப்பினால், ஆனந்த சத்தத்தினாலும் இந்த சபை நிறைந்திருப்பதாக, நிறைந்திருப்பதாக உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களுக்கு ஆகட்டும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். அன்பு போதகரின் போதுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த விசுவாச மக்கள் கர்த்தரை மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனையும் நேசிக்கிற மக்களாக இருக்கட்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துக்குள்ள அந்த அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக.
அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, கனப்படுத்தலின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எந்த காலமும் இல்லாத அளவு இவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் வரட்டும். ஆண்டவரை, இயேசு ஜெபித்தது போல இந்த நாளில் இந்த சபை பார்த்து ஜெபிக்கிறேன். இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி செய்யும் என்று ஜெபித்தது போல, இயேசுவே, நீரும் பிதாவும் நீரும் பரிசுத்த ஆவியானவரும் திரித்துவ தெய்வம் நீங்க ஒன்னா இருக்கிறது போல இந்த சபையும் இந்த சபை ஊழியர்களும் ஒன்றாய் இருக்கும்படி செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கே மகிமை, உம்முடைய நாமத்துக்கே மகிமை. எல்லா கணத்தையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். நீர் பரிசுத்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். Lord, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியிடத்திலும் பாதுகாவல் நம்மோடு இருந்து நீ சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாய் தேவன் தாம் எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சிகளையும் கம்பீரத்தின் சத்தத்தையும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய வாயும் புகழ்ந்து பாட தேவன் தாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் வார்த்தைகளையும் அனுக்கிரகத்தையும் நிறைவாய் நிறைவாய் காண செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும்